இடம் ஏற்பாடு செஞ்சு உணவு மருத்துவ உதவி இது வரைக்கும் வழங்கப்பட்டு இனிமேல் ஒரு முழு தகவல் தீட்டல் சர்வே மாதிரி எடுத்து யாரெல்லாம் எங்கே இருந்தால் என்னென்ன பொருள் இருந்துச்சு எதெல்லாம் எரியாமல் இன்னும் இருக்குது எடுத்துகிட்டு வரக்கூடியது எதெல்லாம் நெருங்கி இருக்குது ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் எடுத்துகிட்டு கலெக்டர் தலைமையிலையும் இங்கே கார்ப்பரேஷன் கமிஷனர் வச்சோம். இவங்களுக்கெல்லாம் முதல் உதவி செய்கிறது அரசாங்கத்துடைய கடமை, அது நடக்கும். அதுக்கும் மேல் ஒரு சில நாட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைசன்ஸ்ட் ஹாஸ்டலில் ஒன் பர்சன் ஹஸ் கம் ஃபார்வர்ட். அவங்க உதவியை எடுத்து இப்போதைக்கு அது செயல்படுத்தப்பட்டு அது இல்லாமல் இவங்கெல்லாம் கட்டின ஃபீஸு டெபாசிட்லாம் திருப்பி வாங்குவதற்கு தகவல் அடிப்படையில் முயற்சி எடுத்து எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சுருவோம். இல்லை என்றால் நானே முன் வந்து என்ன உதவி செய்யணுமோ செய்கிறது ரெடியாக. இது முதல் கடமை. இரண்டாவது, இத்தகைய நிகழ்வுகள் எப்படி நடந்தது, என்னென்ன விதிமீறல் இருந்துச்சு, அதில் எதை திருத்திருக்க முடியும் என்னன்றது கண்டு ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லேயும் கலெக்டர் லெவலையும் கமிஷனர் லெவலையும் எடுக்கப்படும். மூன்றாவது, இந்த வருத்தத்தக்க நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வில் என்ன அடிப்படை விளைவுகள் இல்லை விதிமுறையில் திருத்தக்கூடிய இல்லை செயல்பாட்டில் திருத்தக்கூடிய ஒரு எரர்ஸ் என்று கண்டறிந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறதை வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ப்ரொசீஜர்லாம் விதிமுறைகளை இம்ப்ரூவ் செய்யணும், மாற்றணும். அதுவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். நிறைய தகவல் வருது, கார்பரேஷன்லேயும் தகவல் வருது. ஏற்கனவே அங்கே டிஸ்பியூட் இருந்த மாதிரி அந்த லெஸ்ஸிக்கும் பில்டிங் ஓனருக்கும், அதனால் ஒருத்தர் ஒரு சைட் சொல்கிறாங்க. நிறைய தகவல் வருது. முழு தகவல் இல்லாமல் நான் எதுவும் பதில் சொல்கிறது சரி வராது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.